வணக்கம். இந்த வீடியோலேருந்து நான் பார்த்து வியந்த இல்லை நான் பார்த்து கஷ்டப்பட்டு கன்சீவ் ஆகி டெலிவரி ஆன சில இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் பற்றின சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த வகையில் முதல்ல பேச போகிறது மிரர் சிண்ட்ரோம் அப்படின்னு ரொம்ப ரேரான ஜெனட்டிக் கண்டிஷன் ஒருத்தங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு எப்படி நான் ஐவிஎஃப் பண்ணி அப்புறம் டெலிவரி பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இவங்க நல்ல படித்த ஒரு செவிலியர் அண்ட் அவங்க ஹஸ்பண்டும் நல்லா படித்த ஒரு ப்ரொஃபஸர். 2 பேரும் காஞ்சிபுரம்லேருந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி வந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணும்போது டியூப் 2ம் அடைப்பாக இருந்தது, அதனால ஐவிஎஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்தாங்க. மேற்கொண்டு நம்ம சில பரிசோதனைகள் மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு இந்த மிரர் சிண்ட்ரோம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். இதை கார்டாஜினஸ் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லுவோம். இதுல என்னன்னா நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு சைடு இருக்க வேண்டியது மறுபுறம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ரைட் சைட்ல இருக்கும், லிவர் லெஃப்ட் சைட்ல இருக்கும். உடல் உறுப்புகள் எல்லாமே மாறி இருக்கும். இதுல சிலியான்னு ஒரு பர்டிகுலர் கருவி உடல்ல இருக்கிறது சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால நுரையீரல் இவங்களுக்கு குறைவா ஃபங்க்ஷன் ஆகும். கருக்குழாய் அடைப்புக்கு காரணமும் இந்த சிலியா தான். இந்த சிலியான்னு ஒரு விஷயம் இருந்தாதான் முட்டையை டியூப் தள்ளிட்டு யூட்ரஸ்குள்ள செலுத்தும். அந்த சிலியாவே ஃபங்க்ஷன் ஆகாத போதுதான் அவங்களுக்கு டியூப் அடைப்பா இருந்தது. நுரையீரல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சரியா ஆகல, இவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஐவிஎஃப் பண்ணிடலாமா? அது பண்ண முடியாது. ஏன்னா அம்மா கிட்டேருந்து நோய் பேபிக்கு போகுமான்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம இவங்களை ஒரு ஜெனட்டிக் இவாலுவேஷன் பண்ணோம். ஜெனட்டிக் இவாலுவேஷன்ல என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகக்கூடியக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் வேற வேற ஜீன்ஸ் இருந்தது. 2 பேருக்கும் வர ஜீன் இணைஞ்சு பேபிக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால ஸ்பெஷல் ஜெனட்டிக் டெஸ்ட் இவங்களுக்கு பண்ணி இவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணதுக்கு அப்புறமா எம்பிரியோவை நம்ம டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா இவங்க உள்ள வைக்கணும் அப்படிங்கறத கவுன்சில் பண்ணோம். 2 பேருமே படிச்சிருந்ததுனால நோயோட தன்மை புரிஞ்சதுனால இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு சேலஞ்ச் எடுத்தது. இவங்களோட நுரையீரல் அளவுக்கு கம்மியா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இவங்களுக்கு நம்ம நார்மலா ஐவிஎஃப் பண்ணும்போது கொடுக்குற அனஸ்தீசியா எக் கலெக்ஷன் போது கொடுக்கறதுல ஒரு சேலஞ்ச் வரும். ஸோ அதனால நல்ல டீம் ஒன்று செட் பண்ணி அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கான பண்ணோம். அடுத்தது நம்ம யூஸ்வலா 2 5ஆவது நாள் கருவை உள்ள வைப்போம். 5ஆவது நாள் கருவை நம்ம உள்ள வைக்கும்போது 2 வச்சா ட்வின்ஸ்க்கான சான்சஸ் அதிகம். அந்த மாதிரியான ட்வின்ஸுமே இவங்களோட உடல்நிலை தாங்காதுன்றதுனால நான் ஒரே ஒரு கரு வைக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னேன். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண கரு நம்ம கிட்ட 4 இருந்தது. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, நல்ல கருவாக இருந்தது. ஸோ எடுத்த உடனே சக்ஸஸ் ஆயிடுச்சா? அதுதான் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவங்களுக்கு கரு ஒட்டிச்சு, பட் ஆனால் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற போது மிச்சம் இருக்கிற கருவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ 2வது கருவை நம்ம வச்சு பார்த்தோன்னே அது ஒட்டுச்சா? அது ஒட்டலை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி செகண்ட் டைம் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு நல்ல கரு மட்டும்தான். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசின போது இதை நம்ம வச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம். ஸோ 3வது வாட்டி நம்ம கரு வச்ச போது பை காட்ஸ் கிரேஸ் கன்சீவும் ஆனாங்க. அதோட பிரெக்னன்சியும் கண்டினியூ ஆச்சு. நுரையீரலோட செயல்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பிரெக்னன்சியை நம்ம கரெக்டான விதத்தில் மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்தோம். எந்த ஒரு இடத்துலையும் பிரெக்னன்சியில் ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை. பிரெக்னன்சி ஒரு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல டீம் இருக்கிற இடத்துல தான் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லி அப்புறமா டெலிவரி டைம்ல ஒரு நல்ல டீமோட நம்ம இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா டெலிவரி பண்ணோம். 5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தாங்க. நான் எய்ம்ஸ்ல படிச்சிருக்கிறேன், ஜிப்மர்ல வேலை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா மேற்படிப்பு ஐவிஎஃப்ல 2 வருஷம் படிச்சிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு மிரர் சிண்ட்ரோம் டிசீஸ் நான் ஹேண்டில் பண்ணது இதுதான் முதல் வரை. இது ஒரு டாக்டரோட எஃபர்ட் கிடையாது, இவரோட குரூப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்டோட எஃபர்ட். இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது நானும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேஷண்ட்டும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கொடுக்கும்போது வர சந்தோஷம் எங்களுக்குமே ஈக்குவல் ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த பேபி நிஜமாவே ஒரு மிராக்கிள் பேபி தான். இதே மாதிரி நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அண்ட் நான் டெலிவரி பண்ண இன்னொரு மிராக்கிள் பேபி பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஹாய், எனக்கு சைட்டஸ் இன்வர்சஸ் டோட்டாலிஸ் 2020 கோவிட் அப்போ எக்ஸ்ரே பண்ணப்போ தான் எனக்கு டெஸ்டோ கிடையாது தெரிஞ்சுது. சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியாது.
அதுக்கப்புறம் வந்து சிடிலாம் எடுத்து பார்க்குறப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ப்ளஸ் சிடி ஸ்கேனில் வந்து எனக்கு கொரி காட்டாஞ்சின்னு சிண்ட்ரோம்னு கொடுத்தாங்க. தென் வந்து நான் 2021 நாங்கள் வந்து மேடம் மீட் பண்ணோம், டாக்டர் அமிர்தசேனா மேடம் மீட் பண்ணோம். பை காட்ஸ் கிரேஸ் மேடம் வந்து எங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. நாங்கள் 2021 டிலே பண்ணாமல் நேராக ஐஸ்வர்யா மேடத்தை பார்த்துட்டோம். மேடம் வந்துட்டு ஃபஸ்ட் கன்சல்டேஷன்லேயே என்ன பண்ணணுங்கிறத வந்து எங்களுக்கு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணால் கிளியராக டயக்னோசிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன்லேயே அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஐவிஎஃப் தான் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் டிலே பண்ணல, அதுக்கு முன்னாடி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டோம். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது 2022 பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ எனக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 15 டேஸில் எனக்கு அது வந்து அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் மேடம் வந்துட்டு 2 மந்த்ஸ்லேயே எனக்கு திரும்ப வந்து இன்னொரு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு பாசிட்டிவ் ஆகலை. ஆக்சுவலாக இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பாசிட்டிவ் ஆகலை. பிகாஸ் ஐ ஸ்ட்ரகிள்டு ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருந்தது, அது எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கு போகலன்னா அந்த சேலரி வராதுங்கிறப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த செகண்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வெறும் நெகட்டிவ் ஆனதுனால நாங்கள் அதுக்கப்புறம் மேடத்தை மீட் பண்ணோம். மேடம் வந்து யூ டேக் டைம் டு ரிலீவ் யுவர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னென்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு 2 தடவை இது மாதிரி ஆனதுனால அந்த இதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது, நெகட்டிவ்ங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் எனக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 8 months எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சோன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு திரும்ப மேடத்துக்கிட்ட போனேன். ஐஸ்வர்யா மேடம் வந்து எனக்கு பெரிய ஹோப் கொடுத்தாங்க. கேன் பி பாசிட்டிவ் அண்டு கண்டிப்பாக கன்சீவ் ஆயிடுவீங்கிற மாதிரி எனக்கு அவங்க சொல்ல போய் தான் வந்து சரி ஓகே, நம்ம 3வது டைம் பண்ணாலும் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆகும், நம்ம நல்லா தான் இருக்கும், நமக்கு குழந்தை கிடைக்குங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே தோணுச்சு. ஸோ நானும் ஃபுல் பாசிட்டிவிட்டியோட 3rd டைம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ என்னை வந்து ரொம்ப அடைய வேண்டாம்னு சொல்லிட்டு மேடமே வந்து எனக்கு வந்து நீங்கள் இருக்கிற ஊர்லேயே வந்து பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காம நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி பாருங்கள் அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன ஒரு இதுன்னா நான் மேடத்துக்கிட்ட தான் வந்து அது செக்கப் போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அது 8 month 9 month அப்போ நான் வந்து ஃபுல்லாக மேடத்துக்கிட்டே செக்கப் போட்டு அங்கேயே தான் ஸ்கேனும் பார்த்துக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஏன்னா ஸ்கேன் சென்டரில் வந்து போகும் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்களே தவிர யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நாங்கள் சார் வந்து ஹஸ்பண்ட் கூப்பிட்டு எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் மாமியார் கூப்பிட்டு இப்படி இருக்குது பாப்பா இப்படி இருக்குதுன்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிரசாந்த் குளத்தூரில் தான் டெலிவரி பார்த்தோம். நாங்கள் அங்கே டெலிவரி பார்த்தோம் ஓகே சொல்லிட்டோம். ஷெரி மேடமும் ஓகே சொல்லிட்டு அங்கேயே வந்து டெலிவரி பார்த்துட்டோம். ஸோ டெலிவரி ஆச்சு. எனக்கு வந்து ஹெல்த்தி பாய் பேபி பார்த்தோன்னே இது வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா என்னோட இவ்வளோ ரேர் கண்டிஷன் இவ்வளோ இருந்தும் என்னால் வந்து ஒரு பேபி டெலிவரி பண்ண முடிஞ்சதுங்கிறதே எனக்கு வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுக்கு ரீசன் சொல்லணும்னா அமிர்தசேனா மேடம், மெயின் ரீசன் டாக்டர் ஐஸ்வர்யா மேடம், கைலாஷ் சார், இவங்க தான். அவங்க எடுத்த ஒரு போல்டு டெசிஷன்னாலையும் அவங்க கொடுத்த ஒரு ஹோப்னாலையும் தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் 3 years ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்து என்னால் பெற்றுக்க முடிஞ்சுது.